கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தூய ஆவியானவர் தருகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை. தூயான் காட்டுகின்ற வார்த்தை தூய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை. இதை எப்படி என்று நான் சொல்லுவென்றால், கடந்த சில நாட்களாக சில சகோதர சகோதரிகள் என்னோடு கூட ஜபத்திற்காக கேட்டுக்கொண்ட காரியங்கள். ஒரு சகோதரி அவருடைய கடன் பிரச்சனையை குறித்து சொல்லுகிறார். ஏறத்தாழ ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும். அழுதுகிட்டே சொல்றாங்க, போன்ல அழுதுகிட்டே சொல்றாங்க, பிரதர். இன்னொருத்தர் சகோதரர் சொன்னார், பிரதர் என்ன பண்றது பிரதர் அப்படின்னு. கடன், இப்படி கடன் பிரச்சனையில் நிறைய சகோதர சகோதரிகள் உண்டு. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தை தருவது இதுதான். பிரியமானவர்களை, நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட பேச செயல்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தை தான் இந்த தெய்வீக திருவொழியம். எல்லாற்றுக்கும் இதில் வார்த்தைகள் உண்டு. இதில் சொல்லப்படாத வார்த்தை ஒன்றுமே இல்லை. மனித வாழ்வுக்கும் விண்ணக வாழ்வுக்கும், இந்த உலக வாழ்க்கைக்கும் விண்ணக வாழ்வுக்கும் அனைத்திற்கும் தெய்வத்தின் வார்த்தை இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசியா புத்தகம் 34ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதில் சொல்லப்படுகிற வார்த்தை எத்தனை அருமையாக இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொரு நாளும், இந்த பைபிளை ஒவ்வொரு நாளும் படித்து வருகிற பொழுது அது நமக்கு அறிவுரையாக, வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருக்கும். 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை தயவுசெய்து எடுத்து படித்து பாருங்களே. ஆண்டவரின் ஏற்று சுருளை ஆய்ந்து படியுங்கள், எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது. ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது. அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. பார்த்தீங்களா? இந்த பைபிள், இந்த தெய்வீக திருவிளையம் கடவுளுடைய நிலையிலே நமக்கு வருகிறது. இதை நாம் வாசித்து தியானித்து கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை என்று பார்க்கிறோம். அந்த சகோதரிக்கு நான் சொன்னேன், சகோதரிக்கு சொன்னேன், நிறைய பேர் சொன்னாங்க. பைபிள் தூய ஆவியானவர் காண்கிற பார்க்கும் பொழுது இந்த கடன் பிரச்சனை விடுதலைன்னு சொல்லுகிற பொழுது ஒரு 5 தலைப்பிலே நான் இந்த கருத்துக்களை நான் உள்ளடக்கினேன். முதலாவது கடன் கொடு. கடன் கொடுக்கணும். பைபிள் சொல்லு கடன் கொடு. எப்படி, எங்க கொடுக்கணும்? கடனுக்கு நாங்களே கடன் பண்ணிருக்கோம். கடன் கொடுக்கணுமா? நீதிமொழி புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே நாம் வேகமாக இந்த வார்த்தைகள்லாம் சிந்திக்குது, வேகமாக போகலாம். நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்துவிடுவார். அண்ணா, அக்கா, எப்படிப்பட்ட வார்த்தை பாரு. கடன் கொடுனா எங்க கொடுக்கணுமா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான். நாம் பைபிளில் பார்க்கிறோம், சின்னம் சிறிய ஒருவனுக்கு நீ செய்ததெல்லாம் எனக்கு தான் செய்தேன்னு சொல்லுவார் அல்லவா? அப்படியாக ஒரு ஏழைக்கு, ஒரு அனாதைக்கு அவங்களுக்கு நாம் கொடுக்கிற பொழுது அது கடன் கொடுக்க, ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிற மாதிரி இருக்கும். கடன் கொடு. யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆண்டவர் கடன் கொடு. சின்ன சிறிய ஒருவனுக்கு கொடுக்குறதெல்லாம் ஆண்டவருக்கு தான் நாம் கொடுக்கிறதா இருக்கிறது, இல்லைங்களா?
பார்க்கணும். அப்போ அவரும் அதை திருப்பி கொடுத்து விடுவார். ஆண்டவரும் அவரை கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி கொடுத்து விடுவார். நாம் ஏழை கொடுக்கிறேன்னா, ஒரு முடியாதவங்க ஒரு ஏழைக்கு நம்ம உதவி மனம் வார்த்தை பாருங்க, மனம் ஏழைக்கு இறங்கி மனம் இறங்கி அவங்க ஏழைக்கு உதவி செய்யறேன்னா அவனால் திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் கொடுக்கிறவர் யாரு? மேலே ஆண்டவர். வேற ஏதாவது ஒரு வழியிலே உனக்கு அந்த பணம் கடந்து சேர்ந்து விடும். ஏன்னா நீ கொடுக்கிற பணத்துக்கு ஆண்டவர் தான் ஏதாவது வழியில் திறந்து அங்கே கொடுக்க செய்து விடுவார். எத்தனை அருமையான ஒரு கருத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் கொடுக்கணும். இதில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் கடன் கொடுங்கள் என்று பார்க்கிற பொழுது நிறைய கருத்துக்கள். நீங்கள் லூக்காஸ் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை குறிச்சிக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அதில் சொல்லப்படுகிற வார்த்தை எத்தனை அருமையான வார்த்தை. ஏசியா லூக்காஸ் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரத்தில் 34-35 வசனம் சொல்லுகிறது. அல்ல கடன் கொடுக்காதீன்னு சொல்வார். எதுக்கு? வட்டிக்கு அனைத்துக்கு நீ பணம் கொடுக்காதுன்னு சொல்லுவார். அதே வேலையில் அடுத்த பகுதி சொல்லுகிறது நீ கடன் கொடுங்கள்னு சொல்லுவார். எப்படி கடன் கொடுக்கணும்? அன்பு என்கிற கடனை கொடு. அன்பு ஒரு ஏழை எழுதினர்களுக்கு அன்பு. அந்த வசனத்தை நீங்கள் அப்புறமா படித்து பாருங்க, எவ்வளவு அருமையானவர். நீ கடன் கொடுக்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். இங்கே கடன் கொடுன்ற நீ கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்லிப்பது இன்றைக்கு எனக்கெல்லாம் நானும் ஒரு அப்படி இந்த வார்த்தையெல்லாம் உணர்ந்து கடந்து வந்துட்டேன். நான் இராணுவத்தில் பணிபுரிந்தேன். இராணுவத்திலிருந்து ரிட்டையர்டு வருகிற பொழுது எனக்குள் பல எண்ணங்கள். எப்படி பெரிய நம் பகுதியில் நம்முடைய வில்லேஜிலே கிராமத்தில் பெரிய ஆளாகணும். அதை கொஞ்சம் பணத்தெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு பால் பண்ண வைக்கலாம், இன்னொரு பக்கம் பணம் இருக்குதுல்ல, பென்ஷன் ஆகிட்டு வந்ததில்ல, அந்த பணத்தெல்லாம் வட்டிக்கு கொடுக்கணும். கிராமத்தில் வட்டி கொடுக்கணும், அதெல்லாம் வரிசல் பண்ணி இப்படிலாம் பல எண்ணங்கள் இருக்கு. என்னை கடவுள் என்னை அழைத்தாரோ அதை படிக்கிற பொழுது ஆண்டவரே நான் தப்பிச்சேன்னு நினைச்சேன். ஆண்டவரே நான் தப்பிச்சு இந்த பொல்லாங்கிலிருந்து தப்பிச்சேன். எனவே நண்பானவர்களே, நாம் கடன் கொடுக்காதீங்கன்னு சொன்னாக்க அழகாக இருக்கும். வட்டி கொடுக்காது இருக்கும். இன்னைக்கு பார்க்க வட்டி பணம் வட்டி பணம் நிறைய பணத்துக்கு என்னமோ சொல்லுவாங்கட்டுக்கு 1 போட்டால் 1 2 போட்டால் 2 அப்படி வருதுங்க. அதனால் பணத்தை நிறைய பேர் கொட்டி நிறைய கடமெல்லாம் கொடுத்து அப்புறம் பணம் வராமல் ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பைபிள் சொல்லுது, அது அன்பு என்கிற கடனை கொடு, அவங்கள்ட்ட கொடு. அந்த அன்பு நமக்கு கொண்டு வரும்படியே அவர் செய்வார். இந்த கருத்தை அப்படியே பார்க்கிற பொழுது திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல்ல 37ஆம் அதிகாரத்திலே, திருப்பாடல் 37ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது பாருங்க. நேர்மையாளர் எப்பொழுதும் மனமிறங்கி கடன் கொடுப்பர். அவர்களின் மரபினர் இறையாசி பெற்றவராய் இருப்பர். என்ன கருத்து? நேர்மையாளர் எல்லாரும் சொல்லல, நேர்மையாளர் எப்பொழுதும் மனம் இறங்கி. நேர்மையாளருக்கு தான் மனம் இறங்குகின்ற அந்த உள்ளம், அந்த அன்பின் உள்ளம் கடந்து செயல்படுகிறது. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு இறங்கி பணம் கொடுப்பாங்க. மனம் இறங்கி மற்ற பணம் கொடுப்பாங்க. நேர்மையாளர் எப்பொழுதும் மனம் இறங்கி கடன் கொடுப்பாங்க. ஐயோ பாவம், ஆஸ்பத்திரி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்படி அந்த நேர்மையாளருக்கு தெய்வத்தினுடைய குணங்களிலே அங்கே அன்பு செய்கின்ற நிலை கடந்து வருகிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க கொடுக்குறாங்க. இப்போ கடவுளுடைய நேர்மையில கடந்து போகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் கவனிப்பாரா? அவரையும் அவருடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பார், அவருடைய மரபினரை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்க்கணும், நான் கொஞ்சம் தூயாவிலை கொண்டு சொல்கிறதை சொல்லி போகிறேன். ஆபிரகாம் சில காரியங்களை பார்த்தார். அது தன்னுடைய மகன் ஈசாக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை அப்படியே அவர் பின்பற்றினார். ஈசாக்கு என்ன பண்ணால் அவருடைய மகன் யாக்கோப்புக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது அப்படியே நடக்கும். அப்போது ஆபிரகாமின் வம்சம் ஆசிரியக்கப்பட்ட முகமும் அது கலந்தது. இதே போல் இன்னைக்கு நான் இருக்கிறேன். நான் செயல்பாட்டை எல்லாம் ஒழுங்கிணைக்கும் பொழுது அதை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். பிள்ளைகளுக்கு
கண்ணு தம்பி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பார்க்கணும். அது அந்த பாசம் முடிஞ்சது. அப்படி அவர்கள் அது ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, நேர்மையாளர் எப்பொழுதும் மனமறை கடன் கொடுப்பார், அவருடைய மரபினர் இறை ஆசி பெற்றவராய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைங்களா? கருத்து நாம் சிந்தித்தோம்னு இங்கே போயிட்டு இருக்கும். சரி, இப்படியே இப்போ கடன் கொடுங்கள் என்ற நிலையில் நான் அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல இருக்கும். இந்த சீராக்கு புத்தகம் இருக்கிறது. சீராக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இந்த கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பில் தான் இருக்கிறது. மற்ற சமயத்தாருங்கிட்ட சபைக்காரங்க கேட்பாங்க பார்ப்பாங்க. அதனால தான் இங்கே சொல்கிறேன். பொது மொழிபெயர்ப்பில் அதில் பார்க்கும்போது சீராக்கு புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நீ பார்ப்பல. சீராக்கு புத்தகம் முதல் அதிகாரத்தில் தலைப்பு என்ன இருக்கு பாருங்க, இன்றைக்கு கடன். அப்படியே கடன் போட்டு அப்படியே தலைப்பு கொண்டாட்டார். அது அப்படியே தலைப்பு போட்டு கடன். அந்த கடன் எப்படிலாம் கட்டணும் இருக்குது, எப்படி இருக்குது இது அந்த அந்த சொல்லுது இரக்கம் காட்டுவோர் இருக்கு. அந்த அப்படியே சொல்லி நீங்கள் டைம் கிடைக்கும்போது அந்த தலைப்பை அப்படியே படித்து பாருங்கள். எத்தனை அருமையான ஒரு கருத்து சொல்லி இருக்கிறது. ஆண்டு சித்தமானால் அதை மீண்டும் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பைபிளை பார்க்கணும் இருக்கு. 29ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? இரக்கம் காட்டுவோர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு கடன் கொடுக்கின்றனர். பிறருக்கு உதவி செய்வோர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர். 2 கருத்துக்கள், முக்கியமான கருத்து. ஆண்டவர் கடவுள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. 2 கருத்துக்கள். இந்த பைபிளை படித்தா ஏற்றுச்சூழலை ஆராய்ந்து படித்தா அதில் என்னெல்லாம் ஆண்டவர் எப்படிலாம் சொல்லி கொடுக்குறார் பாருங்க. அந்த மீண்டும் அந்த வசனத்தை நீ படித்து பாருங்க. 29 முதல் வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுது? இரக்கம் காட்டுவோர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு கடன் கொடுக்கின்றனர். இரக்கம் காட்டுகிறவர் அடுத்தவருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பாயிண்ட் கடன் கொடுக்கிறான். அடுத்து பார்த்து சொல்லுது? பிறருக்கு உதவி செய்வோர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர். என்ன கருத்து? என் அன்பானவர்களே, அந்த அன்பானவர்களே, இந்த வசன வார்த்தையெல்லாம் படித்து நாம் கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பொழுது தான் ஆண்டவருக்கு உகந்த மக்களாக பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்படி இல்லை, நீ கடன் கொடு, யாருக்கு எப்படின்னு சொல்லுங்க, இல்லைங்களா? முதலாவது நல்ல நான் சிந்தித்து நான் பார்க்கிற பொழுது மிகுந்த கருத்துக்களும் சரி இருக்கட்டும். அடுத்த ஒரு கருத்தை நான் பார்க்கிறோம் பிரியமானி. கடன் கொடுன்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து சொல்வாரு கடன் கொடுக்காதே. அடுத்தது கடன் கொடுக்காதேன்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடன் கொடுக்காதே. யார் பிள்ளைங்க எப்படி கடன் கொடுன்ட்டாரு, திரும்ப கடன் கொடுக்காதுன்னு. கடன் கொடுக்காதேன்னாக்க அவர் சொல்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை, எளிய வார்த்தை இல்லை. அது கருத்துக்களை கொண்டு நமக்கு வாழ்வளிக்கின்ற கருத்துக்களாய், விடுதலை கழிக்கிற கருத்துக்களாக இருக்கும். கடன் கொடுக்காது என்றுள்ள சீராக்கு புத்தகத்திலே இப்போ எடுத்திருக்கீங்க. சீராக்கு புத்தகம் அதிலே 8ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை படித்து பாருங்க. 8ல் 12ஆம் வசனம் படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? உன்னிலும் வலியோருக்கு கடன் கொடாதே, கொடுத்தால் அதை இழந்து விட்டதாக எண்ணிக்கொள். எப்படி பார்க்க, உன்னிலும் வலிவருக்கு நீ கடன் கொடுக்காதே, கொடுத்தால் அதை இழந்து விட்டாய் என்று அர்த்தம், இல்லைங்களா? சில சகோதரிகள் பெரிய ஆளுங்களுக்கு பெரிய பணம் அந்த வசதி அவங்களுக்கெல்லாம் பார்த்து அவங்களாம் குடும்பத்தை பார்த்து அவங்க குடும்பத்தை பார்த்து அவங்களுடைய நிலையை பார்த்து அவங்களுடைய உதவியை பார்த்து அப்படியெல்லாம் பார்த்து கடன் கொடுப்பாங்க. உயர்நிலை பார்த்து பணம் கொடுப்பாங்க. அங்கே சொல்லுது உன்னிலும் வலியவருக்கு உன்னுக்கு நீ கடன் கொடுக்காதே. அண்ணா அக்கா, ஒருவேளை நீங்க கொடுத்துருந்தா அது அவ்வளோதானா? ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? எதுக்கு சொல்லுகிறேன், நாம் அப்படிப்பட்ட நிலையில் நாம் ஒரு கடன் கொடுக்குறோம்னாக்க இல்லை பைபிளில் சீராக்கில் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லிருக்கிறார், நம்ம கொடுக்கக்கூடாது. நீ கொடுக்காது கட்டளை கடைப்பிடித்த ஒரு மகனாக வாழ்வேன், அப்போ பிரச்சனையே இல்லாத இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணிருக்கோம், அதெல்லாம் போட்டுருக்கோம். இந்த வார்த்தையை படிக்காமல் கேட்காம நம்முடைய உலக வைக்கல அவன் கொடுக்க
கொடுக்கணும். அவனுக்கு என்ன இருக்குது, அவன் கொடுத்துருவான். அப்படின்னு நாம் பணம் கொடுப்போம். கடைசியில் அது ஏமாந்து, அது பைபிள் சொல்றபடி ஏமாந்து போனவர்கள் அநேகர் உண்டு, அநேகர் உண்டு. இல்லைங்களா? பார்க்கணும், அநேகர் உண்டு. இந்த வசனத்தை நீ படிச்சும் போது முன்ன வார்த்தையை போட்டுக்கும். கடனை பற்றி தலைப்பு இருக்கிறீங்களா? கடனை பற்றி சீராக்கில் 29 தலைப்பு பார்த்தீங்கன்னா கடனை பற்றி, அதில் முதல் வசனத்தை படிச்சீங்க. இப்போ அப்படியே கொண்டு வந்து நீ பார்ப்பினாக்க 4 முதல் 7 வசனத்தை நீ பார்ப்பினாக்க அது நல் அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்புறம் படித்து பாருங்க, நல் அறிவுரையாக சொல்லப்பட்ட வார்த்தை. தலைப்பு என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த தெய்வீக திருவிழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். அந்த பேசுகிற வார்த்தையை நாம் கேட்டு கீழ்ப்படிந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்காய் இருக்கும். ஆனால் நாமோ நம்முடைய மக்களும் இந்த விவிலியத்தை, தெய்வீக திருவிழத்தை அதிகமாக பயன்படுத்தவில்லை, எடுக்கப்படவில்லை, படிக்கப்படவில்லை, அது வாழ்வாக்கிக் கொள்ளவில்லை. வார்த்தைகள் நல் அறிவுரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து நீ அப்புறம் படிச்சுப்பாங்க. அந்த 7வது வசனம் வார்த்தை சொல்லுகிறது. என்ன அருமையான ஒரு வார்த்தை தெரியுங்களா? 7வது வசனம் சொல்லுகிறது, பலர் கடன் கொடாமல் இருந்தது தீய எண்ணத்தினால் அன்று, காரணமின்றி ஏமாற்றப்படலாமோ என்னும் அச்சத்தினால் தான். நான் முன்ன சொன்ன வார்த்தைக்கும் இங்கேக்கும் எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. என்றைக்கும் சில பேருக்கு கொடுக்கலாம். பலர் கடன் கொடாமல் இருந்து தேய் எண்ணத்தினால் இல்லை, அதனால நாம் கொடுத்து வீணாக ஏன்டா மாட்டிக்குவோம்? ஏன் நாம் மாட்டிக்குவோம்? பணம் கொடுத்து ஏன் மாட்டிக்குவோம்? அந்த முன்ன சொல்லப்பட்ட வசனத்துக்கு இந்த வசனத்தை லிங்க் பார்க்கணும். என்னத்துக்கு மாட்டிக்குவோம்? இல்லைங்களா? பணம் இருக்குது, அவன் கடன் கொடுக்கலாம், அவன் இருக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம். ஆனால் கடன் கொடுத்து வீணாக ஏமாட்டிக்குவோம். என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் தெய்வீக திருவிழித்திலே ஆண்டவர். இல்லைங்களா? அன்றைக்கும் சரி. அப்படி நீ பார்ப்பினாக்க இந்த கருத்தை லேவியர் புத்தகத்தில் கூட ஒரு அருமையான ஒரு கருத்து. ஏன்னா லிசையாகு புத்தகத்தில் லேவியர் புத்தகத்தில் கூட ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். 25ஆம் அதிகாரத்தை எடுங்க. என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தையை நாம் படித்து கொண்டு வரணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு அறிவுரை காரியங்களாய், ஆசீர்வாதத்தின் காரியங்களாய் கடந்து போகும். இல்லைங்களா? பைபிளில் சொல்லப்படாத வார்த்தை இல்லை, அது எடுத்துக்கணும். நீ பார்க்கணும். இருக்கும் இந்த வார்த்தை சொல்றதுக்கு சொல்கிறேன். எனக்கிட்ட ஒரு சகோதரன், நல்ல ஒரு பெரிய ஒரு சகோதரன் தான், ஒரு ஃப்ரெண்டு சகோதரனா ஒரு ஃப்ரெண்டு. அவனுக்கு அவங்க நல்ல வசதி வாய்ப்பு இல்லாம், அவனுக்கு நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் அவன் வேறு யாருக்கும் அந்த நிலையில் போயிட்டு பணம் கொடுக்க மாட்டான். அவன் நம்பிட்டு கொடுக்கவே மாட்டான். ஏன்டா செல்வம், நான் அவங்ககிட்ட பணம் கொடுத்து நான் மாட்டிக்கணுமா? என்னத்துக்குப்பா அப்படின்னு அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு எப்படி, அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் லிங்க் பண்ணி பார்த்தோம். எப்படிப்பா இவனுக்குள்ளான் இருக்கு. அந்த சகோதரன் பைபிளை நல்லா படித்து கொண்டு வந்தான். அதனால தான் நான் அந்த சகோதரன் சொல்லிட்டு இருக்கேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும் இருக்கு. சரி, அப்படி லேவியர் புத்தகம் எடுத்துங்க தானே. லேவியர் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 35 முதல் 38 வசனம் வந்து அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் நீ பார்ப்பினாக்க தலைப்பு என்ன பாருங்க. தலைப்பு என்ன போட்டிருக்காங்க? ஏழைகளுக்கு கடன். ஏழைகளுக்கு கடன் பாருங்க. ஏழைகளுக்கு கடன் தலைப்பை பாருங்க. ஏழைகளுக்கு கடன். இன்னைக்கு இப்போ கடன் நிலையை பார்க்கணும். ஏழைகளுக்கு கடன். அந்த கடன் நீ அந்த வசனத்தை நீ படித்து அப்படியே கொண்டு வந்தா வட்டி இல்லாத ஒரு கடனை கொடுக்கணும். நீ கொடுத்தனாக்க வட்டி எவ்வளோ வரணும், வட்டி இல்லாமல் கொடுக்கணும். அப்படின்னு நீ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும். ஒரு மாதமோ 2 மாதமோ எத்தனை மாதம்லாம் தெரியுதான், அந்த பணத்தை அவங்க திருப்பி அவங்களுக்கு வரும்போது அவங்க கொடுக்கணும். அவ்வளோதான். அந்த வசனத்தில் பார்த்து நீங்கள் 35 முதல் 38 வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். சரியான கருத்து தான். உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இளைத்து போனால் அவர்களுக்கு உதவு. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. கடவுளுக்கு
அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். உன் சகோதரனோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை அதிக விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். வார்த்தை எப்படி இருக்கிறது? எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த ஆண்டவர் நான் தான். நீங்க எப்படி அங்க கஷ்டப்பட்டீங்க என்பதை நினைச்சு பாருங்க. இன்னும் அங்க கொடுக்குறது. இன்று இந்த நாள் நான் பார்க்கும் பொழுது எங்கேயோ எப்படியோ அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தங்களை நாம் மீட்டுக்கொண்டவர் நானே, விடுதலாய் கொண்டு வந்த நானே, ரத்தத்தை செய்து கொண்டு வந்த நானே. எனவே என்னுடைய வார்த்தைகளை நீ கடைபிடித்து செயல்படு. ஏழைகளுக்கு கொடு. வறுமை எதிர்பார்க்காதே, வட்டிகளை எதிர்பார்க்காதே, வட்டியை எதிர்பார்க்க கொடு, திரும்பி கொடுக்க எதிர்பார்க்காதே. அப்படி கொடுத்தால் நீ எனக்கு தான் கொடுக்குற, நீ எனக்கு தான் ஆன சொல்றாரு. நீ ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுப்போர் கடவுளுக்கே கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடவுளுக்கே கொடுக்கிறேன். அவர் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுத்துருவார். நான் சொல்லனாக்கு அது சேர்த்து வட்டியோடு கூட கொடுத்துருவார்னு நான் சொல்றேன். வட்டியோடு கூட கொடுத்துருவார்னு சொல்லி என் அன்பனவர்களே வட்டியோடு கொடுத்துருவார்னு சொன்னாக்க நான் சும்மா அவர் இப்படிப்பட்டு இது பண்றதில்லை. அவர்களுடைய இரக்கத்தை கொண்டு வருகிறார். சில இடத்துல பார்க்கும் பொழுது சின்னம் சிறிய ஒருவனுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தேன்னு சொல்லுவார். அப்படி சில ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, நொறுங்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த ஒரு மனிதன் வறுமையாய் போனதே இல்லை, ஏழ்மையாய் போனதே இல்லை. ஆண்டவர் மேலிருந்து குட்டி கொண்டே கொட்டுகிறார். இறைக்கிற கிணறு தான் ஊறுமுண்டுகிற நிலையிலே அங்கே கிணத்து கொண்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வட்டியோடு கொடுக்கிறார் என்பது எப்படி? என் அன்பார்களே, நீ பார்க்கணும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, 1க்கு 100 பலன். 1க்கு 100 பலன் சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? மார்க்கில் 10 இது சொல்லிருக்கு. அப்போ 1க்கு 100 பலன். நீ கொடு, அப்பொழுது வானத்தின் பல கனிகளை திறந்து பொங்கி வழிபடி போடுறேன். இப்படிலாம் வார்த்தைக்கும் பொழுது நாம் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கிற பொழுது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்களாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களே, கடன்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே நினைச்சு பாருங்க. பைபிளில் ஆண்டவர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. ஒருவேளை நீங்கள் கடன் கொடுக்காத ஒரு மனிதனாக இருந்தால் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு கடன் கொடுங்க. அப்போ கடவுள் நமக்கு உங்களுக்கு கொடுத்து இருப்பார். அன்பின் கடன், அது அன்பின் கடன், கடவுளுடைய அன்பின் கடன்ல நீ கொடுக்கிற. அப்போ ஆண்டவர் தானே அங்கே செயல்படுத்துவார். கடன் கொடுக்காதே. பார்த்தோம் கடன் கொடு. 2வது கடன் கொடுக்காதே. யாருக்கு மற்றவங்களுக்கு பெரிய வழிகளுக்கு பணம் கொடுத்து நீ ஏமாந்து போகாதே. ஏழை இல்லை, நீ கடன் கொடு. ஏழை அந்த தூய ஆவியானவர் தானே 5 தலைப்புகளிலே அந்த செய்தியை கொடுத்திருக்கிற உள்ளத்தை வந்துட்டே இருக்கு. அதனால சொல்ல இருக்கு. அதிலே முதலாவது பார்த்தோம், கடன் கொடு என்கிற நிலை இல்லைங்களா? கடன் கொடு. எந்த கடன் கொடுக்கிற எப்படி? ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு கடன் கொடு. அது கடன் கொடுத்தா எனக்கே நீ கடன் கொடுத்த மாதிரி, அப்போ நான் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிப்பேன், நீ கொடுத்ததையும் திருப்பி கொடுத்துருவேன் என்று அருமையான ஒரு கருத்தோடு கூட சொன்னார் இல்லைங்களா? கடன் கொடு. 2வது நாம் பார்த்தோம், கடன் கொடுக்காதே. கடன் கொடுக்காது. யாரு கொடுக்க? நீ ஒருவேளை நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் செல்வத்தை பெற்றிருக்கிறாய். அப்போ நீ மற்றவர்களுக்கு, உயர்ந்தவர்களுக்கு, முன்னை விட உயர்ந்தவர்களுக்கு, வலியவர்களுக்கு பணம் கொடுக்காது. அப்படி கொடுத்தா அது இழந்துவிடும். ஆனால் நீ இன்னும் நல்லவர்களுக்கும் அதனால உங்களுக்கு பல விதமான இடர்பாடுகள், ஏற்றி திண்டுதலாம் வந்துடும் சொல்லப்பட்டிருக்கிறது. வட்டியெல்லாம். எனவே கடன் கொடுக்கு, 2வது கடன் கொடுக்காதே என்கிறதை பார்த்தோம். இப்பொழுது அடுத்த இந்த கருத்து மிக
ஒவ்வொரு கருத்தும். அடுத்து கடன் படாதே. இந்த கடன் படாதே என்கிற ஒரு கருத்து தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். மிக காலத்தான கருத்து. கடன் படாதே. இன்னைக்கு மக்கள் படுகிற கடன் படுகிறது எப்படியெல்லாம் கடன் படுகிறதுலாம் இருக்கு. சிலர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்குனால கடன் பற்றுவாங்க இல்லைங்களா? இதில் கடன்பட செய்கிறவர்கள் பெரும்பாலும் இருக்கும் இந்த சகோதரிமார்கள் தான் நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லுவாங்கட்டு இருக்கு, உங்கள் தம்பி அப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டிட்டாரு, உங்கள் அண்ணா அப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டாரு, அதை விட நாம் அப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்வாங்க இல்லைங்களா? உங்கள் அண்ணார் உங்கள் அண்ணார் அந்த மேரேஜ் அப்படி பண்ணிட்டாரு, மேரேஜ் பண்ணிப்பாரு, அதை விட நம்முடைய மகனுக்கு அப்படி செய்யணும். மற்றவர்களை கம்பேர் பண்ணி அதனால கடன் வாங்குறதான். வீடு கட்டுறது வசதிக்கும் அவங்கள விட அதிகமாக கட்டணும், உயர்ந்த நிலையில் வரணும், நாம் செய்யணும். நம்ம பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கடன் வாங்கியாவது செய்யணுங்க, விட மாட்டேன். இப்படிலாம் கடன் பட்டு போனதுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? கடன் இருக்கு. விரலுக்கு தகுந்த வீக்கம் சொல்லுவார்கள், விரலுக்கு தகுந்த வீக்கம் சொல்லுவார்கள். நீ எவ்வளவு இருக்கு அந்த அளவுக்கு நீ செய்யணும். அப்படி செய்யாத நிலையில் வருகிற பொழுது கடன் படுகளாம் நிலைதான் இருக்கிறது. இதை நான் சொல்லினால் நிறைய சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. இதுக்கு நான் சொல்றதெல்லாம் வெறுமையான சொல்றதில்லை, இறைவசன வார்த்தைகளோடு கூட நான் கண்டு வருகிறேன். பார்க்கணும். ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் ஒரு கருத்து சொல்லி இருக்கும். அந்த கருத்தோடு கூட இணைந்து பின்னடியும் கொண்டு வரலாம். நீ ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திரு சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். என்ன வார்த்தை! எப்படிப்பட்டவர்! நீங்கள் எதிலும் கடன் படாதீர்கள். நீங்கள் எதிலும் இந்த பொறாமை அவங்கள விட அதில் பிள்ளை கடன் விடாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்திலே கடன் படுங்கள். இந்த வார்த்தையை நேற்றை கெடுத்துட்டு நாம் பார்த்தோம். நேற்று கூட நாம் பார்த்தோம். அன்பு செலுத்துவாங்க. அப்போ தெய்வத்தினுடைய காரியங்கள் அன்பு செலுத்துங்க இருக்கு. உங்கள் அண்ணார் எவ்வளவு நமக்கு உதவி பண்ணாருங்க. நாம் இப்படி வைக்கும்போது ஏங்க உங்கள் தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இப்போ எப்படிலாம் இது பண்ணிட்டு வேலைக்கு உதவி செஞ்சார் பார்த்தீங்களா? அந்த ஒரு கடன் ரிப்பே பண்ண ஆகணும். உங்கள் தங்கச்சி இப்படிலாம் இருந்தாங்க வீட்டுக்கு, அவங்க இப்படி மற்றவர்களுக்கு இறங்கி மனம் நிறைங்கி கொண்டு போகிற காரியங்கள் இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உன்னுடைய உற்றார உறவினர்களுக்கு அன்பின் காரியங்களாக வெளிப்படுத்தணும். அதுதான் மிக முக்கியம். அந்த கடனை அடைக்கின்ற நிலைத்தான் கொண்டு வரணும் இருக்கு. இன்று இந்த நாட்களிலே இந்த காலகட்டங்களிலே இது எதிர்மறையாக இருக்கிறது இல்லைங்களா? நான் இது குற்றம் சொல்லவில்லை நினைக்க வேண்டாம். நான் இருக்கிற நிலையை சொல்லுகிறேன். நீங்கள் கடன் படாதீங்க. இங்க அன்பு செலுத்துவதில் நீங்கள் கடன்படுகின்ற அந்த ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை தயவு செய்து அமர்ந்து சிந்தித்து தியானித்து பாருங்கள். எவ்வளவு அருமையான கட்டளை! அப்படி கட்டளை அதுக்கு இது பண்ணுறது தான் அன்பு செய்கிறவர்கள் தான் கட்டளை கடைபிடிக்கிறார்கள். அப்படி அன்பு செய்யாதவர்கள் கட்டளை கடைபிடிக்கவில்லை. கட்டளை மீறுவது பாவம் இல்லைங்களா? பாவம். அங்கே இருக்கு. நான் பைபிளில் 1 யோவான் 3 நாள் பார்ப்போம். என்ன சொல்லுவாள் இருக்கு? அதில் சொல்லு கட்டளை மீறுவது பாவம். பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் கட்டளை மீறுகிறான். கட்டளை மீறுவதே பாவம். 1 யோவான் 3 நாள் சொல்லப்பட்டு. அப்போ இந்த அன்பு செய்யணும்னாக்க அங்கே பாவத்தின் காரியங்கள் உண்டாயிட்டே இருக்கிறது. அந்த பாவத்தின் காரியங்கள் கேளும்போது எப்படி கடன் அடைக்க வழிகளை கடந்து வரும். ஓ மை காட் ஜீசஸ்! சிந்திக்கணும். நீ அப்படியே கொண்டாந்துட்டு இப்போ நீங்கள் இது இருங்க, பழைய இதில் நீதிமொழி புத்தகம் எடுங்க. நீதிமொழி புத்தகத்தில் எடுத்துட்டு அது நிறைய வார்த்தை இருக்கு சொல்லப்பட்டிருக்கு.
அதில் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துடைய பிற்பகுதி பாருங்க. 22ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துடைய பிற்பகுதி படிச்சு பாருங்க, என்ன சொல்லிருக்கும்? கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை. கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கடன் படாதே. இதுக்கு நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா கடன் பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் எப்படி அடிமையாக இருக்கிறாங்க தெரியுங்களா? அந்த கடன் கொடுத்த வராருனாக்கா ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. கடன் கொடுத்தவர் வராருனாக்கா இங்கே வீட்டு போட்டு லாக் போட்டு இங்கே போயிடறாங்க. கடன் கொடுத்து வந்தாருனாக்கா அவங்களுக்கு என்ன பயந்து ஒளிந்து என்ன வாழ்ந்து இருக்கிறீங்களா? அதனால கடவுள் சொல்லிருக்கிறான், நீ கடன் பட்டவருக்கு அடிமையா இருக்கிற, அவன் சொல்றதெல்லாம் செய்ய வேண்டிய இருக்கிற இல்லைங்களா? எனவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கடன் படாதே, கடன் படாதே. வேலைக்கு உனக்கு எவ்வளவு இருக்குதோ அது கொஞ்சம் செயல்படு. ஒருவேளை நீங்க ஏழ்மையில வறுமையில அப்படிப்பட்ட ஒரு நிலையில தவித்து கொண்டிருப்போமானால் அது ஆண்டவர் வேற ஒரு வழியாக கொடுத்து அதை நிறைவேற்றுவார். அது அவர்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனை கருத்துக்கள் எப்படி இருக்கிறது. எனவே என் அன்பான சகோதரமே, கடன் படக்கூடாது, கடன் படக்கூடாது. அந்த கடன் படக்கூடாது என்ற நிலையை பார்க்கிற பொழுது அந்த நீதிமொழி 22ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி படிச்சுட்டு வந்தா கீழே வந்தனாக்க 1 2 3 4 அப்படி தலைப்போடு கொண்டு ஒரு செட்டிங் போட்டிருப்பாங்க. அது செட்டிங் போட்டிருப்பாங்க 1 2 அடிக்கும், ஒவ்வொரு செட்டிங்கும் அடிக்கும். அந்த 3வது பிரிவில் நீங்கள் பார்த்து 3வது பிரிவு 26 27 வசனம் இருக்கும். அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? பிறருக்காக ஒருபோதும் பிணையாய் நில்லாதே, பிணையாய் நல்லாதே. பிறர் கடனுக்காக ஒரு நாளும் பிணையாய் நிற்காதே. அந்த கடனை திருப்பி கொடுக்க உனக்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கையில் உன் படுக்கையும் பறிபோய் விடுமன்றோ. இல்லையா? சகோதரர் படிக்கும்போது அப்படி படிக்கிறாரு, நானும் அப்படி தலையாட்டிகிட்டே இருக்கிறேன், நீங்களும் தலையாட்டிக்கிட்டே இருக்கீங்க இல்லைங்களா? பார்க்கணும் இருக்கு. மற்றவங்க சப்போர்ட்டு கடன் வாங்கி கொடுக்குறது சப்போர்ட்டிங். விட்னஸ் கையெழுத்து பாண்டு பத்திரத்தில் விட்னஸ் கையெழுத்து போட்டுருவான், அவன் எங்கேயோ போயிடுவான், கடைசியில் இவங்க மாட்டிக்கிடுவாங்க இல்லைங்களா? நீங்கள் ஒரு வேளை அப்படி மாட்டிக்கலாம், பணம் கொடுத்துட்டு அவருக்கு எது ரொம்ப தெரிஞ்சவருங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்துச்சு, அவன் தேவையாக இருந்துச்சு, அதுக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன், கடைசியில் அவன் விட்டு போயிட்டான். இந்த நாளில் கொண்டு வராதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னால் முடிஞ்சா முன்னுக்கிட்டு இருக்குதா நீ கொடு, இல்லைனாக்கே விட்டுடு. அவனுக்கு என்ன, ஏழைன்றிருக்கு வேற, ஏழை கொடுக்கறது வேற, அந்த முன்னோடு இருக்கிற ஃப்ரெண்டிங் கொடுக்கறது வேற இல்லைங்களா? அவன் சொல்ல நோ சப்போர்ட்டிங். அவன் கொடுக்க கூடாது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. அப்படி போனாக்க நீ மாட்டு. சில வேலை பார்க்குற பிரியமானவர்களே, சில சகோதரிகள் தூக்கம் வரலன்னு சொல்லி படிக்கிறவங்க, ஐயோ இந்த கடன் பிரச்சனை இல்லை, நைட்லாம் தூக்கமே இல்லை பிரதர், நினைப்பெல்லாம் அதே பிரதர், என்னைக்கு கடன் நடக்கிறது, அவன் வட்டி வேறு கேட்டு இருக்கிறாங்க, நோட்டீஸ் மாதிரி நோட்டீஸ் வந்துருச்சு, நோட்டீஸ் வருது, என்ன பண்ணுவாங்க தெரியல இல்லைங்களா? இல்லை லாக் பண்ணாங்க போல தெரியல, சீல் வச்சுருவாங்க போல தெரியல. இல்லை இப்படிலாம் தூக்கம் வராது தவிக்கிற அநேகர் உண்டு. எனவே அன்பானவர்களே, கடன் படாதே. சரி, அப்படியே நீ பார்ப்பீங்கன்னாக்க அப்படியே சீராக் புத்தகம் எடுங்க. சீராக் புத்தகத்தை எடுத்துனாக்க 20ஆம் அதிகாரம். சீராக் இல்லை, நான் எடுக்கிறேன். என்ன வசன வார்த்தையில் எப்படிலாம் சொல்ல, அதனால தான் நான் இங்கே ஒன்றுனாக்கா அங்கே ஒன்று தூயான குணத்துறதை அப்படி கொண்டு வரதான். சீராக்கில் நீங்கள் பார்க்கும்போது 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கும் அருமையானவருக்கு பார்த்தானுக்கும் பைபிள் வசனத்தை நான் அடிதம் சொல்லுது. பைபிள் வசனத்தை எடுத்து நல்லா படிங்க. அதில் சொல்லாதது ஒன்றுமே இல்லை சொல்லப்பட்டிருக்கும். சீராக் புத்தகத்தில் நீ பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை அப்படியே படிச்சுப்பாங்க. அவர்கள் குறைவாக கொடுப்பார்கள், நிறைய திட்டுவார்கள், முரசறைவோர் போன்று அது பற்றி பேசுவார்கள். இன்று கடன் கொடுப்பர், நாளையே அதை திருப்பி கேட்பர்.
இத்தகையோர் வெறுப்புக்கு உரியோர். நான் சொன்னது என்னன்னு பார்க்கணும். பைபிளில் சொல்லப்படாத வார்த்தையே இல்லை. இப்போ நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறது இருக்கா இல்லையா? இல்லைங்களா? நிறைய திட்டுவாங்க. முன்ன பார்த்து என்ன தெரியுமா? கடன் கொடுத்தவன் கடன்பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு பார்த்தோம். அப்படின்னா அவன் நிறைய திட்டுவார்கள். முரசரை போல அவங்க போட்டு பேசுவாங்க. நாம் வாயை பொத்திக்கிட்டு அப்படி போட்டுருக்கும். நாளையே கடன் திரும்பி கேட்பார்கள். இப்படிலாம் இருக்கிறது இல்லைங்களா? என் அன்பார்களே, இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீ கடன் கொடு. என்ன கடன் கொடுக்கணும்? என்ன கடன் கொடுக்கணும்? அன்பு என்கிற கடனை கொடு. கடன் படாதே. இல்லைங்களா? கடன் கொடுக்காது. கடன் பட அன்புதன் இந்த நிலை கொண்டு வரணும் இருக்கும். இதை நான் நிறைய சொல்லணும் இருக்கும். அடுத்த ஒரு கருத்தை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நீ பார்க்கணும் இருக்கும். ஏன் கடன்? இந்த ஏன் கடன் என்ற நிலைத்தான் நான் கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, ஏன் கடன்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, வறுமை, சேமித்து வைக்க முடியாதவை, இப்படிலாம் இருக்கும் பொழுதுதான் கடன் காரியங்களாக இருக்கிறது. பைபிளை படிக்கணும். நான் சேமித்து வைக்கக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு நினைக்கக்கூடாது. அப்போ அப்படி சேமித்து வைக்கக்கூடாது பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் செல்வம் சேமித்து வைக்காதீர்கள், நீங்கள் விண்ணகத்தில் சேமித்து. உலகத்தில் செல்வம் சேமித்து வைக்காது வேண்டாம் சொல்ற கருத்துக்கள் வேற, விண்ணகத்தை சேர்த்து அது கருத்து வேற. பார்க்கணும். நம்முடைய செல்வம் எனக்கு எறும்பை கொண்டு அறிந்து கொள்ளணும் சொல்றாரு. எறும்பை கொண்டு அறிந்து கொள்ளணும். எறும்பு எப்படி? அந்த எறும்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லாம் போயிட்டு எல்லாம் சேர்த்து வைக்கும். அந்த மழை காலம் வந்து அப்படி அங்கே சாப்பிட்டு இப்படி கொலை தொன்னிருக்கும். வறுமை இருக்கக்கூடாது, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. இதெல்லாம் கடனுக்கு ஏன் அந்த கடனுக்கு அடையாளம் போகிறது. சரி, இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பார்களே, மீண்டுமாக ஒரு கருத்தை நான் சொல்லி ஜபத்துக்குள் போகலாம் நினைக்கிறேன். நீதிமொழி புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் 6ஆம் அதிகாரத்திலே 6லிருந்து 11 வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. நான் வந்து சொல்லணும் இல்லைங்களா? அதில் நீங்கள் 6லிருந்து அப்படி பட்டினாக்க 6ஆம் 6 அப்படியே வசனம் இருக்கு. சோம்பேறி இருக்கக்கூடாது. அந்த 11ஆம் வசனத்தை நீ படிச்சு பாருங்க. 11 படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வரை போல் பாயும், ஏழ்மை நிலை உங்களை போர் வீரரை போல் தாக்கும். என்ன சொல்லுகிற பார்த்தீங்களா? இன்னைக்கு வறுமை காரியங்களாக இருக்கலாம். என்னை அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில் கடன் படக்கூடாது, கடன்காரலாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு கடன், அன்பு என்ற கடன். அன்பு செலுத்துகிறது கடன். அந்த கட்டளைக்கு அந்த ஆண்டவர் அன்பு செய்தார். அவருக்கு நாம் அன்பு செய்து கடன் கடந்து வரணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமாய் கடந்து வந்திருக்கணும். அன்புக்கு ஒன்றே நாம் கடைப்பிடிக்கிறோம். ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு நீ கொடுக்கிறனா அன்பின் நிமித்தமாக நீ கொடுக்கிறேன். கடவுளுடைய நிலையிலே அங்கே கொடுக்கிறாய். நீதி நேர்மையோடு நிலையுள்ளவர்கள் கொடுக்கிறார்கள். அவருடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எப்படி? அன்பின் காரியங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தலைப்பை பார்த்தும் கடன் கொடுக்காதீங்க இல்லைங்களா? இப்படி பார்க்கும்போது ஏன் கடன் என்று பார்த்த நிலை பார்த்தோம் நேற்று. ஏன் கடன் அதில் பார்க்கும் பொழுது முதலாவது பார்க்கிறோம் ஆடம்பர வாழ்க்கை இல்லைங்களா? ஆடம்பரம் இவ்வளவு சைன் போட்டா, இவ்வளவு நகை போட்டா, அந்த வீடு அப்படி கட்டினா,
இப்படி ஆடம்பர வாழ்க்கை, கல்யாணம் இப்படி தான் இல்லை, இப்படி அப்படி பண்ணணும் நினைக்கும். இப்படி ஆடம்பர வாழ்க்கையிலே கடன். இரண்டாவது நான் பார்க்கிற பொழுது நான் சொல்றேன்னா மனசில் இருக்கும். ரெண்டாவது வறுமை. வறுமை எப்படி வருகிறது? நேற்று தினத்தில் சகோதரர் நாம் படித்தோம் இல்லையா? சோம்பேறியா இருக்கணும். சோம்பேறி கடன்பட்டவனாய் மாறுவான்ட்டுக்கு அந்த நீதிமொழி புத்தகத்தில் பார்த்தோம். சோம்பேறியா இருக்கக்கூடாது, அப்போ வறுமை வந்துடுது. மூணாவது, நம்முடைய வாழ்க்கையை சேமித்து வைக்க முடியாத நிலைக்கிட்டு இருக்கு. சேமித்து வைக்கணும். சேமித்து வைக்கிறதுக்கு அது தவறு அல்ல இருக்கும். இது நான் குறித்து பார்க்கிற பொழுது அந்த வறுமையின் காரணங்களே நான் ஒவ்வொன்றும் அப்படி கொண்டு வருகிறேன். நீதிமொழி புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே, நீதிமொழி புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். என்ன சொல்லுகிறது? வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும். விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இல்லைங்களா? வேலை செய்யாத கை வறுமை உண்டாக்கும். அண்ணா அக்கா நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கு இல்லைங்களா? சும்மா பொங்கி ஊர் சுத்திட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, வேலை செய்யலன்ட்டுக்கு ஒரு வேலை செய்ய மாட்டான். இப்படிலாம் இருந்தா அது வறுமை வராதா? ஆண்டவர் பைபிள்ல அழகா சொல்லிருக்கிறார், வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? வேலை செய்யணும். ஏதோ ஒரு வேலை நமக்கு தகுந்த என்ன வேலை இருக்கும்? நான் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வேலை செய்யணும், அப்படிதான் படிச்சுட்டு இருக்கும். இல்லை, வேலை செய்யணும். அப்போ நம்முடைய வறுமை போயிட்டு இருக்கு. நான் சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு தூயாவியான உணர்த்தரா சொல்லியே தீரணும். எப்படி? எனக்கு தெரிந்த ஒரு தம்பி அந்த தம்பி காலேஜெல்லாம் படிச்சுட்டான். பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டான். எனக்கு எவ்வளோ படிச்சான், ஆனால் நிறைய படிச்சிருக்கிறான். நான் ஒரு நாள் பார்த்துனாக்கு ஒரு வயலில் போயிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். அவங்க வயல் இல்லை, வேற ஒருத்தருடைய வயலில் போயிட்டு கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். அந்த வரப்பெல்லாம் வெட்டுறது, மண் எடுத்து போடுறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நானும் அவனை பார்த்துட்டு, என்னடா தம்பி இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற? ஆமாம் பிரதர். படிச்சுட்டு இப்படி பார்த்துருக்கான். படித்தேன், வேலை ஒன்றும் வரல, கிடைக்கல, பார்க்கணும், அதுக்காக சும்மா இருக்கணுமா? அதான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஆச்சரியம். அப்படி என் அன்பர்களே பார்க்கணும். அந்த சகோதரன் செய்த காரியங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நிலை பையன் பாரு இல்லைங்களா? இதை விட்டு அவன் ஊர் சுற்றிட்டு அப்படி இருந்துட்டு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வசனத்துக்கு வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கணும். அந்த பையன் கையில் சம்பளம் இந்த கூலியெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பங்கிட்ட கொடுத்துட்டு கிடைக்கும்போது எப்படி இருக்கும் இல்லைங்களா? என் அன்பார்களே பார்க்கணும். சரி, நான் ஒவ்வொன்று சொல்லுகிற பொழுது வறுமை இருக்கு. பணம் சேர்க்க வேண்டும் சொல்லுங்க, சேர்த்து வைக்க வேண்டும், சேமிப்பு இருக்கணும். பைபிளில் சொல்லப்படணுங்க. 1 தீமோத்தேயு புத்தகத்தில் புனித பவுலடிகள் அங்கே சொல்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனம் நமக்கு அருமையான ஒரு பாடத்தை கற்பிக்கிறதா இருக்கும். 18ஆம் வசனம் பார்க்கலாம். அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக தங்களுக்குள்ளதை தாராள மனத்தோடு பகிர்ந்தளிப்பார்களாக. இதுதான் சேர்த்து வைக்கிறது. என்ன கருத்து? எப்படி சொல்ல சேமித்து வைக்கிறது? எப்படி எனக்கு இல்லைங்களா? சேமித்து வைக்கிறது எப்படி சேமித்து வைக்க பார்க்கணும் இருக்கும். பேங்க்ல அங்கே மட்டும் இல்லை, இங்க மக்கள் கொடுக்கிட்டு இருக்கும். அது இருக்கும் இல்லைங்களா? அவர் நல்லதை செய்து நற்செய்கள் என்னும் செல்வத்தை சேமித்து வைப்பார்களாக. ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, நெருக்கப்பட்டு வாழ்க்கை வாழ்றவர்களுக்கு தன்னால் விழுந்ததை கொடுத்து அதன் நிமித்தமாக செல்வத்தை விண்ணகத்திலே செல்வம் சேர்த்து வைப்பார்களாக. இல்லைங்களா? விண்ணக வங்கியிலே சேர்த்து வைப்பார்களாக.
ஒரு சின்ன சிறிய ஒருவனுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தன்னு ஆண்டு சொல்றாரு. அப்போ அங்கே அவருக்கு அங்கே வெள்ளம் சேர்த்து வைக்கிறான். இப்படி செல்வத்தை சேமித்து வைக்கணும், சேமித்து வைக்கணும். சேமித்து வைக்கிற பொழுது கடன் பிரச்சனைக்கும் நான் சொல்லுகிறது விண்ணக வங்கியிலே செல்வத்தை சேமித்து வைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த உலக வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த வங்கியில் அந்த பேங்க்ல வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க, இந்த வங்கியில் வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்படிலாம் சொல்லி அந்த இடத்துல வங்கியில் பணம் போடுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலான ஒரு வங்கி, எங்கேயுமே திருடு போகாத ஒரு வங்கி அந்த வங்கி தான், அந்த வங்கி தான். விண்ணக வங்கியிலே செல்வத்தை சேமித்து வைங்கிற சொல்லுவாங்க இல்லைங்களா? மத்தேயுவில் 6:20 சொல்லப்பட்டிருக்கு. விண்ணக வங்கியில சேர்த்து வைங்கள், எங்கே உங்களுடைய செல்வம் இருக்கிறதோ அங்கே உங்களுடைய ஆன்மா இருக்குன்னு சொல்லுவார். அப்போ விண்ணக செல்வம் சேர்த்து வைக்கணும். அப்போ நம்முடைய தேவையாக இருக்கும் பொழுது அந்த பணம் அங்கெல்லாம் வரும், தேவையெல்லாம் இருக்கும் பொழுது தேவையானது போலாம் அங்கே வரும். அவர் பார்த்து கொடுத்துருப்பார். என்ன சொன்னால் வட்டியோடு கொடுப்பார், நான் வட்டி சேர்த்து கொடுப்பார் இல்லைங்களா? அப்படி கொடுப்பார். எனவே என் அன்பார்களே, நாம் அந்த கருத்தை கொண்டு வரணும். அந்த 18வது வசனத்தை படிச்சிங்க தானே? அடுத்து 19வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன கருத்து இருக்கிறது. இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கு என்று நல்லதோர் அடித்தளமாக செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். கருத்துக்கள் எத்தனை நான் அதிகம் சொல்ல சகோதரர் படிக்கிற பொழுது நிறுத்தி அழகா ஆட்கள். அப்போ பார்க்கணும். நீங்களும் எல்லாம் கையெழுத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்விலே கொண்டு வரணும் பிரியமானவர்களே, இல்லைங்களா? இருக்கும் செல்வத்தை சேமித்து வைக்கணும் அந்த காலம். சரி, அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன். கடனிலிருந்து விடுதலை பெற, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற என்ன சொல்லுகிறது பார்ப்பை நாம் கொண்டு வரலாம். அதில் முதல் நான் ஒவ்வொரு கருத்துன்னு சொல்லி இருக்கும் கடந்து விழுந்து. அப்போ கடந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு அந்த கருத்துக்கும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டுமல்ல, நீ கொடுக்கறது எப்படியோ நீ எப்படி கொடுக்குறியோ அதான் உனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கும்போது நீதிமொழி புத்தகம் விடுங்க. நீதிமொழி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஒரு கருத்து சொல்லியிருக்கும். நீதிமொழி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஒரு கருத்து சொல்லியிருக்கும். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இல்லைங்களா? 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செம்மையாக்குவார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடவுளுடைய காரியங்களை நாம் கொண்டு செம்மையாக்குவார். எதை செஞ்சாலும் ஆண்டவர் மனதில் வச்சு, அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு இப்படி அப்படி அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பார். அது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுகிற பொழுது என் அன்பாக்களை பார்க்கணும் செல்வத்தை சேமித்து வைக்கணும்னு சொல்லணும்ல. இங்கே நமக்கு கூட காலங்களில் இந்த மன்னிக்கிறது, ஒரு அன்பு கொடுக்கிறது எல்லாம் கொடுக்கணும். அப்போது நம்ம கடன் பிரச்சனை விடுதலை காக்கிறதா இருக்கிறது. நான் இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது உதாரணத்துக்கூட தூய ஆவியான உணர்த்துகிற சாட்சிகளாக சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறேன். இருக்கும் ஒரு சகோதரி இந்த குடும்பத்தின் ஒரு சகோதரி, அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கணவன் இறந்து விட்டாங்க. விதவைத்தான சகோதரி. 2 பசங்க, ஒரு பொட்ட பெண் பிள்ளை அவங்களுக்கு. 2 பசங்க இப்போ கூட செய்தி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் 2 சகோதரி, பையன், ஒரு பொட்ட பெண் பிள்ளை. இவங்களுக்கு எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி செய்கிறதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறீங்க? அவங்க வீட்டில் இறந்துட்டார், ஏதோ ஒரு அவரு வேலை செஞ்சாரு, போயிட்டாரு. ஆனாலும் பைபிள் ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி நடக்கும். ஆண்டவரே எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வழியை சென்று கட்டு வருகிற பொழுது அந்த சகோதரியுடைய அந்த பசங்க 2 பேர் படிச்சுட்டு வேலை போயிட்டாங்க. அந்த பிள்ளைக்கும் இப்போ திருமணம் முடிஞ்சது. இன்னும் பசங்க கல்யாணம் பிள்ளைங்களுக்கு கடவுள் தானே வழிகளை காட்டுகிறவராக இருக்கிறார். நான் அந்த 3ஆம் வருஷம் படிச்சுக்கிட்டேன். 3ல் 6 படிச்சுதான், அந்த 6 படிச்சுக்கு தான் நான் செய்துட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே நீ படிச்சு நான் கேட்கும். அந்த 9வது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று, உன் விளத்தைகள் எல்லாவற்றையும் முதல் பழங்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த சகோதரி தன்னுடைய அந்த இதில் அவங்க
ஒரு ஹாஸ்டலில் வேலை செய்கிறாங்க. வருமானத்தில் முதல் பலனை ஆண்டவர் தான் கொடுக்குறாங்க. இப்படிலாம் கொடுத்து சேமித்து வைத்ததுனால ஆண்டவர் தானே மேலிருந்து அவர்களுக்கு கண்டுகொண்டார்கள். என் அன்பான சகோதரமே, இதுவரை நீங்கள் அப்படி செய்யப்படவில்லை என்றால் இனிவர் நாட்களை செயல்படுத்துங்கள். ஆண்டவர் தானே நம்முடைய பாதையை செவ்வையாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த இருக்கிறார். முதல் பலன் தசம பாகம் இல்லைங்களா, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, ஆண்டவருடைய விழுத்துக்காக கொடுங்க. இப்படிலாம் கொண்டு வருகிற பொழுது செல்வம் சேமித்து வைக்கப்பட்டவர்களாக ஏற்ற காலத்தில் நமக்கு சேமிச்சிருக்கும். இருக்கிறதோ செஞ்சு வைக்கணும். கொஞ்சம் கொடுக்குறியா, உனக்கு வட்டி மேலே வந்துட்டு இருக்கும். சரி, அந்த கருத்தை விடுங்க. அடுத்த ஒரு கருத்து நாங்கள் மன்னிக்கணும். அடுத்த ஒரு கருத்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே கடனை அடைக்கிறதுக்கான வடிகை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். எனக்கு உணர்த்துறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். இது பைபிளில் சொல்லப்பட்டிரும். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு சொன்ன என்ன வார்த்தை எனக்கு! என் அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம் இந்த பூமி எல்லாம், அதில் இருக்கிற எல்லாம் யாருது? அண்ட சராசரம் யாருது? ஆண்டவரது. எல்சடாய் அவர். எல்லாம் நிறைந்தவர் அவரிடம் இல்லைங்களா, வல்லவர். அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நாம் எப்படி ஏழ்மையா இருக்க முடியும்? அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை ஊதாரி மகன் அப்பா வீட்டு வெளியே போனதனால்தான் அங்கே திரும்பி கடந்து வரணும் இல்லைங்களா. அந்த என்னுடைய அப்பாவிடம் வேலைக்காரருக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து மீதியாக இருக்கும் பொழுது நான் இப்படி இருக்கிறேன் என்று முதல்தான். இன்று அதை நாம் உணரப்பட வேண்டும். என் கடவுள், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் நிறைந்தவரும் எல்லாம் வல்லவருமாய் இருக்கிற பொழுது நான் ஏன் இப்படி கடனாய் இருக்கிறேன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணரப்பட வேண்டும். வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அனைத்தும் பூமியில் இருக்கிற அனைத்தையும், கடலில் இருக்கிற அனைத்தையும், மலையில் இருக்கிற குண்டுகளும் மேய்கிற அனைத்தையும் ஆண்டவருடையதாக இருக்கிற பொழுது நான் ஏன் ஒரு ஏழையாய் கடன் பிரச்சனையாய் வாழ வேண்டும் என்று உணரப்பட வேண்டும். அவரிடம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். நான் கடந்து விடுதலை பெறுவதற்கு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன், கொடுக்கிற பொழுது விண்ணக வங்கியில் சேர்ந்து கொடுக்கப்படும். இரண்டாவது காரியம் நான் பார்க்கிற பொழுது நான் இப்போ சேர்த்து வைக்கணும். ரெண்டாவது காரியம் பார்க்கிற பொழுது ஜெபிக்கணும். அந்த எல்லாம் வல்லவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய இந்த கடன் பிரச்சனையை மாத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் தானே அதை மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், அற்புதராக இருக்கிறார். கேள்வி மன்னிப்போடு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இப்படி தவறாக செய்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு வழி திறந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டினா அவர் மன்னிக்கிறவரும் அடுத்து இரக்கம் காட்டுகிறவரும் செயல்பட்டு உன் கடன் பிரச்சனையை மாற்றி விடுவார். சகோதரா, சகோதரியே, கடன் பிரச்சனை விடுதலை ஆவதற்காக கருத்துக்களை பார்க்கணும். முதல் பாயிண்ட் சொன்னேன், உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து இல்லாதே. எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். ஆண்டவருக்காய் கொடு, மன்னிப்பு கேளு, ஆண்டவருக்காய் கொடு, செயல்படு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட்டு, எல்லாம் வல்லவரை பற்றி அறிஞ்சிக்கோ, ஜெபி. அவர்களும் ஆண்டவரே என்று கேட்கிற பொழுது ஆண்டவருக்கு அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். அவர் மனதிருகிற தெய்வன். பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்படிப்பட்ட நிலையில் கடந்து வருகிறது அவர் கேட்கணும். மூன்றாவது நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நாம் செயல்பட வேண்டும். எதனால செயல்பட வேண்டும்? இன்றைக்கும் அந்த கடலிலிருந்து விடுதலை பெறுக்கு நாம் செயல்பட வேண்டும். இனச்சட்டத்திலே பார்க்கிற பொழுது நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் கூட ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களோடு சொல்லி கடந்து போகலான்னு நினைக்கிறேன். இனச்சட்டத்தில் பார்க்கிற பொழுது
15ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. இனச்சட்டம் 15 6வது வசனம். இதே கருத்தை தான் விடுதலை அந்த இனச்சட்டத்தில் 28ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் தூய ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன் 15 6வது வசனம் நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும், உன் கடவுளாகிய ஆண்டவர் அதுதான் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார். நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்க மாட்டாய். நீ பல இனத்தாரையும் ஆளுவாய். உன்னையோ எவனும் ஆள மாட்டான். என்ன அருமையான வார்த்தை! யார் சொன்ன வார்த்தை இது? ஆண்டவராய் கடவுள் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை. இந்த வார்த்தை மாறுமா? இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, நீ அநேகர் கடன் கொடுப்பாய். இது அடுத்து நான் சொல்ல வருகிறேன். இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே நீ பார்க்கிற பொழுது இதே கருத்தை தான் அங்கே சொல்லியிருக்கிறார். 12ஆம் வசனத்திலே இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், எதுவாயிருந்தாலும் அவரெல்லாம் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்க மாட்டாய். வார்த்தையை சொல்லுகிற பொழுது, படிக்கிற பொழுது எப்படி இருந்ததுன்னா, அக்கா தம்பி தங்கச்சி எப்படி இருந்தது இல்லைங்களா? நீ மேற்கொள்கிற செயல்கள் அனைத்திலும் தக்க காலத்திலே மழை பொழிப்படி. இன்னைக்கு தக்க காலத்திலே அந்த காலம் வருகிறது, மழை பொழிவு. முதலாவது நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ, விவசாயம் செய்கிறீங்களா, அதுக்கான ஆசீர்வாதம் மழை. ஒரு தச்சு வேலை, ஒரு கார்பெண்டர் வேலை, ஒரு டீ கடை, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அந்த அதுக்கு மழை, ஆசீர்வாதமான மழை. ஒவ்வொன்றுக்கும் எடுத்து அதில் வருமானங்கள் அதிகமாக செய்து, உன் வருமானத்தை அதிகமாக செய்து நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுத்து நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கணும். நாம் ஏன் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். என் அன்பானவர்களே, நீங்கள் இன்னைக்கு நாள் இருக்கு, அதற்கு முன்னாடி இருக்கும் நான் சொல்லுகிற அந்த இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்க. 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையில் எப்படி, 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டது எப்படி, இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? என்ன ஒரு வார்த்தை தெரியுங்களா? இந்த இனச்சட்டம் படிச்சுதான் 28ஆம் அதிகாரத்தில் படிச்சதுன்னா 28ஆம் அதிகாரம் 28ஆம் 12 வசனம் படிச்சீங்க. அதில் முதல் வசனத்தை எடுங்க, தயவுசெய்து படிங்க. அது உங்களுக்கு ஒரு கருத்தாக அமையட்டும். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகில் உள்ள மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். என்ன வார்த்தை பார்க்கணும்? உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரல் ஒலிக்கு செவி கொடு. ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடு. அதை சொல்ல பண்ண ஆண்டவர் குரலுக்கு செவி. இன்று உனக்கு விழிக்கப்பட்ட எல்லா கட்டளையும் கடைப்பிடிப்பதிலே கட்டளைகள் அனைத்தும் கடைப்பிடிப்பதிலே கருத்தாயிரு. அப்பொழுது இந்த ஆசீர்வாதம் உண்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் எப்படி இந்த நேற்று சகோதரர் சொன்னார், நீங்களாக்கும் அன்பு செய்ய சொல்லுகிற பொழுது அங்கே பகைமையும் வெறுப்பும் இருக்கிறது இல்லைங்களா? செய்யணும். கடவுளுக்கு நாம் அன்பு செய்கின்ற காரியங்களை கொண்டு வருகிற பொழுது அவருடைய கட்டளை எல்லாம் கடைபிடித்து கடந்து வருவது தான். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும், விடுதலை பெற்றதாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, இந்த நாளிலே கடவுள் கடனை பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு 5 கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அது தூயாவின் உணர்த்தபடினால 5 கருத்துக்களை உங்களோடு சொல்லியிருக்கிறேன்.
எனவே நீங்களுடைய வாழ்க்கையில் இதை கடைபிடித்தீர்களால் நீங்கள் விரைவிலே சாட்சியம் சொல்லுவீர்கள். இத்தனாம் தேதி இத்தனாவது நாள் விடுதலை நேர நிகழ்ச்சியிலே செய்தி கொடுத்தார்கள். கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்க செய்தி கொடுத்தார்கள். என் கடன் பிரச்சனையை ஆண்டவர் நீக்கிவிட்டார் என்று சாட்சியம் கூறி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. இல்லை என்றால் நீ கட்டளை கடைபிடித்து கடந்து வரவில்லை என்றால் அன்று அப்படியே இருக்கும். கடந்து வரணும். இப்பொழுதும் நீங்களை ஒப்புக்கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதெல்லாம் மாறும். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் மாறும். நான் சொல்லுகிற பொழுது ஒரே ஒரு சின்ன சாட்சியம் தூயான சொல்லுகிறேன். என் அன்பானவர்களே, ஒரு மற்ற சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரன், அவன் சகோதரி, மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் சகோதரி அவர்கள் வந்தார்கள். அவர்கள் யாரோ சொல்ல கேட்டுவிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைலாம் பற்றி அப்படி வந்தார்கள். வந்துட்டு பிரதர்கிட்ட போங்க, அவர் சொல்லுவாங்க. அவர் வந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், அவங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனை போயிட்டு நான் சொன்னேன், பைபிள் இப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் சகோதரன் சொன்னேன். ஒரு பைபிளும் கொடுத்தேன். அவர்கள் பைபிளை படித்தாங்க. பைபிளை படிக்க சில வார்த்தை இல்லாமல் அவருக்கே சொன்ன வார்த்தை போல இருந்தது. அதை அவர்கள் கடைப்பிடித்தார்கள். பார்க்கணும் என் அன்பார்களே, 5 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க முடியாத ஒரு நிலை. இப்போ தங்க வச்சு கேட்டுப்பாங்க, 5 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க முடியாத ஒரு நிலை என்று இறைவசன வார்த்தையை வாசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அறிந்து புரிந்து கொண்டார்களோ அப்பொழுது கடவுள் அவளை ஆசித்தார். பிலிப்பியர் சொல்லப்பட்டவல்லவா, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு சொல்ல அந்த வார்த்தை முடியெல்லாம் கொண்டு வந்து ஜெபித்தனால அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் அந்த கடன் பிரச்சனை 5 லட்சம் ரூபாய் கடன் 3 மாதத்துக்குள்ளவே திருந்து போனது. நான் இந்த புத்தகத்தில் சாட்சியம் கூட எழுதியிருக்கிறார். இயேசுவே ஆண்டவர் என்று அவர் சொல்கிறார். இயேசுவே ஆண்டவர் என்று அந்த சகோதரர் எழுதியிருக்கிறார். எனவே பிறரத்தார்களுக்கு செய்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஏன் செய்ய மாட்டார்? எல்லாரும் கண்களை மூடும். சகோதரமே கண்களை மூடுங்க. கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரிகளை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த கண்ணீரை துடைக்க கடந்து வருகிறார். அந்த கடன் பிரச்சனைலாம் மாற்றி அவருடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். கடந்து வருகிறார். அப்படியே ஜெபம் பண்ணுவார். உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. என் கண்ணீரை காண்பவரே நாதா மனம் இறங்கும். எல்லாம் கண்களை அப்படியே கைகளை மூடிட்டு அப்படியே கேளுங்க. என் கண்ணீரை காண்பவரே நாதா மனம் இறங்கும். ஒருவேளை நீ கடன்காரே இல்லை, நீ கடன்படாத இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நெருங்கிய பலர்கள் கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. அது அன்பின் ஜெபம். அவர்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து கொட்டும். கண்ணீரை காண்பவரே நாதா இரக்கமாயிரும். ஆமாண்டவரே, நீ எதை சொல்ல சொன்னீரோ அதையே இந்த மக்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சொன்னவரும் செயல்படுத்துகிறவரும் நீரே. கடன் பிரச்சனை விடுதலையாக்கி நடம் செல்கிறவர் நீரே. நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவருடைய கண்ணீர் துக்கத்தை மாற்றும். ஆண்டவரே, சொன்னவர் நீரே, அது செயல்படுத்துகிற நீரே. இப்பொழுதும் அவர் கடன் பிரச்சனை நீக்கி நீர் ஆசீர்வதிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக விண்ணகம் விட்டு மரணம் வந்து வரும் மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்குமா இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பிதாவே, ஆமீன்.